ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 2 டேஸுக்கான விலாக் இது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவளோட பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி. ஒவ்வொரு ஆகஸ்ட் டைம்லையும் அந்த டெலிவரி பெயின், நம்ம குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த டைமு, அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்தது, இதெல்லாம் என் மைண்டில் ரீகலெக்ட் ஆகும். இன்றைக்கி அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சின்னத்துறை தான் வந்திருக்கோம். திருச்செந்தூரில் இருக்க சின்னத்துறைக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு இந்த ஆடி மாதம் அப்படின்றதுனால. ஒரு 2 பீஸ் 1000 ரூபாய், 3 பீஸ் 1000 ரூபாய் அப்படின்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ரெஸ்ஸில் அதிகமாக செலவு பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஒரு 150 ரூபா டாப்பு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கூட நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். அவளுக்கு இந்த தடவை வந்து 3 ட்ரெஸ் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வாங்குறதுக்கு போயிட்டோம். மூத்தவனுக்கும் சின்னவனுக்கும் சும்மா ரஃப் யூஸுக்கு போடுற மாதிரி ஒரு பீஸ் 250 ருபீஸ் வச்சு 2 பீஸ் வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு அடுத்ததான் எனக்கு வந்து இந்த எங்கே போனாலும் இந்த நெயில் பாலிஷ் பார்க்குற பழக்கம் இருக்குது. இதை வாங்கிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பொட்டு, அப்புறம் நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பொட்டு எடுத்தேனான்னு கேட்டால் எடுக்கல. எந்த ஃபேன்சி ஸ்டோர் இல்லை எந்த கடைக்கு போனாலுமே நான் நெயில் பாலிஷ் வாங்குறத ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. நெயில் பாலிஷ் வந்து எவ்வளோ இருந்தாலும் எனக்கு போதாது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். வேறு எல்லா பொருளுமே ஓகே இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆனாலும் நெயில் பாலிஷ் அப்படி ஃபீல் ஆகாது. எத்தனை கலர் இருந்தாலும் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரது என்னோடய வழக்கம். பில் போடுற இடத்துல உட்காந்து எப்படி சேட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். சின்னத்துறையில் உள்ள டீயும் ஸ்நாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே டீயும் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டு அடுத்து வர வழியில் திருச்செந்தூர் பக்கம் ஒரு ஃபேமஸான தர்பூசணி ஜூஸ் கடை இருக்குது. நாங்கள் அங்கே போனால் குடிக்காமல் வர்றதே கிடையாது. அந்த கடையிலையும் தர்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அடுத்ததாக வந்து நம்ம மறுநாளோட விலாக் தான் பார்க்க போகிறோம். கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். பீஸ் இல்லாமல் முட்டை மட்டும் வச்சு வாங்கியிருந்தோம். முட்டை பிரியாணின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 65 வந்து தனியாக வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அம்மா, சித்தி, அப்புறமா என்னோடய தம்பிங்க, அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன், ஹஸ்பண்டோட தம்பி, என்னோடய தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. எப்போவுமே கேக் கட்டிங் வந்து நைட் டைமில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, நாங்கள் வந்து பகலில் கேக் கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதனால் பகலில் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். குழந்தைங்களும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தடவை வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் தான் சொல்லியிருந்தேன். கேக் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. காயல்பட்டினத்தில் இருக்க அமிர்தா பேக்கரியில் தான் சொல்லியிருந்தேன். 1 kg வந்து 800 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால் பேரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ரிஜோனா அவளோட ஸ்பெல்லிங் வந்து RIJO, அவங்க JA போட்டு கொடுத்துட்டாங்க. வருஷம் இப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும். ஆனால் கரெக்டாக அவளோட பர்த்டே கேக்கில் இந்த மிஸ்டேக் வந்துடும். ஏன்னு தான் தெரியல. என்னோடய மாமனார் வச்சு தான் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணோம். அவளுக்கு அவளோட தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே அப்படி தான். அவங்க தாத்தா ரொம்ப ஃபேவரெட் அவளுக்கு. தனித்தனியாக பிரித்து சொல்லுவாள். இது அம்மா தாத்தா, என்னோடய அப்பா வந்து அம்மா தாத்தாம்பா, அவங்க அப்பாவோட அப்பாவை வந்து நம்ம தாத்தாமா அப்படிம்பா. அது ஏன்னு தெரில. அவங்க கேக் கட் பண்ணி ஊட்டினதுக்கப்புறமா ப்ளஸ் பண்ணி காசு கொடுத்தாங்க. கரெக்டாக அதை என் கையில் கொடுத்துட்டா. அவங்க சித்தப்பா பக்கத்தில் நின்றுட்டு கரெக்டாக அம்மா கையில் கொடுத்துருப்பாப்போம் அப்படின்னதும் என் கையில் கொடுத்துட்டா. இது என்னோடய சித்தப்பா. அவள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அவள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும், அம்மா ஊர்லேருந்து வரும்போது இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்ததும் அம்மா நான் கேக் கட் பண்ணிக்கிறதுக்கு இது போட்டுக்கிறேம்மா அப்படின்னா. அதுக்கு முன்னாடி காலையில் கோயிலுக்கெலாம் போக வேண்டியது இருந்தது, ஸ்கூலுக்கு கொடி ஏற்றுறதுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது. கோயிலுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு போகலை. ஏன்னா கோயிலேருந்து மாஸ் முடிஞ்சதும் அப்படியே அவளோட ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் கொடியெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் அவள் வந்து யூனிஃபார்த்தோடய கோயிலுக்கு போயிட்டா. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தா. கேக் கட் பண்ணுறதுக்கு அவங்க பாட்டி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டிருந்தா. இவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி கொடுத்தது அவளோட சித்தி, இது அவளோட சித்தப்பா, இது அவளோட சித்தி. அவங்களுமே அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் இல்லாத டைமில் அவள் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவளுக்கு வந்து
அவளோட அண்ணன் தம்பி இவங்கள தாண்டி ஃபஸ்ட்டு பிடிச்சது என் தங்கச்சியோட மூத்த பையன். அவனும் இவளோட நல்ல பாண்டிங்கில் இருப்பான். இது என்னோட சித்தி. கையில் இருக்கிறது வந்து என் சித்தியோட என் தங்கச்சியோட குழந்த. எல்லாருக்கும் வரிசையாக கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அவளும் இன்றைக்கி நிறைய கேக்கு தான் சாப்பிட்டுட்ருக்கா. என்ன தான் செலிப்ரேஷன் அப்படின்றதுனாலும் அந்த ஃபேஸில் வந்து கேக் வந்து தடவக்கூடாது, பூசி விளையாடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா. என்னோடய தம்பிக்கு இந்த பழக்கம் இருக்குது. இப்போ அடுத்தது வருவான். இது என்னோடய அம்மா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்காங்க. அவளுக்கு 1 வீக்காக உடம்பு சரியில்லைன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த டைமில் கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால வர முடியல, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பட் பிறந்த நாள் அதுவும் வராமல் இருந்தால் சரியாகாது அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. இது என்னோடய தம்பி. இவனுக்கு தான் அந்த பழக்கம் இருக்குது, ஃபேஸில் அந்த கேக்கை பூசி விளையாடுறது. நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் கேக்கை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் நல்ல நல்ல விஷயங்களை இப்போவுமே பழக்கிறது நல்லது. கேக் பூசி விளையாடுறது ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் ஃபுட் வேஸ்ட் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதை சாப்பிட்டு போனால் சரியாயிடும்ல. இது என் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன். இவனுமே பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி கூப்பிட்டா வரமாட்டான், பட் நீ பக்கத்தில் இருந்ததுனால கிளம்பி வந்துட்டான். எல்லாருக்கும் அவளுக்கு வந்து இந்த பர்த்டே ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி அந்த அம்மாவுக்கு. நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தேன். அந்த டாப்பு, பேண்ட்டு ஷாலும் என்னோட தான். அந்த டாப் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக தான் நானும் ஹஸ்பண்டும் கேக் கொடுக்க போனோம். ஏன்னா எல்லோரும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து அவளோட ஃப்ரெண்டு, அப்புறம் என் பையனோட ஃப்ரெண்டு, 2 பேருக்கும் காமனான ஃப்ரெண்டு. அவனையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ண வச்சாச்சு, கேக் வச்சாச்சு. ஒவ்வொரு வருஷமும் இவளோட பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அதிகமான செலவுகளே இருக்காது. ஆஃபரில் ட்ரெஸ்ஸு கிடச்சிருமா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சங்கத்தில் இருந்தாங்க. அந்த சங்கத்தோட திருவிழா வந்து ஆகஸ்ட் 15ஆம். அப்போ வந்து அங்கே பக்கெட்டில் பிரியாணி கொடுத்துருவாங்க. அதனால் மத்தியான சாப்பாடும் எனக்கு செலவே இல்லாமல் போயிடும். இந்த தடவை கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செலவுகளை சுருக்கி ஓரளவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள்கிட்ட கேட்டேன், உனக்கு இந்த பர்த்டே பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு. அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் கேக் அதாவது பெரியவங்க எல்லாம் கேக் ஊட்டினதுக்கப்புறம் தான் குட்டி பசங்களை கேக் கட் பண்ணி ஊட்ட சொன்னோம். பக்கத்தில் அவள் சித்தப்பா இருந்து தான் கேக்கை கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் யாருக்கும் ஷேர் பண்ண முடியல, தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு அப்படின்னு யாரும் ஷேர் பண்ண முடியல. 1 kg எங்கள் ஃபேமிலிக்கே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் யாருக்கும் ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோ ஓரளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட குழந்தைங்களோட பர்த்டேயில் நீங்கள் என்னென்ன செலவுகளெல்லாம் சுருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபான் லாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?